இந்த பட்ஜெட் வந்து ஒரு முற்றிலும் மாறுபட்ட பட்ஜெட். ஏன்னா இந்த பட்ஜெட் வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கிய பட்ஜெட். 7.2% ஜிடிபி நம்ம வந்து கன்சிஸ்டன்டா அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிற வளர்ச்சி, இது வந்து உலகத்துல எந்த ஒரு பொருளாதாரமே வந்து அச்சீவ் பண்ணாத வளர்ச்சி. கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு. அந்த ஸ்டார் பேட்ஸ்மேன் ஆஃப் தி பட்ஜெட் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா 12.2 lakh crore இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. மெயினா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ட் ஆனதுக்கு காரணம் இட்ஸ் எமோஷனல் ரியாக்ஷன். தமிழகத்துக்கு ஃபண்ட்ஸ் ரெடியூஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன். கர்நாடகால வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு 60% ஒண்ணுன்றாங்க. மாநிலங்களுக்கு 60% கொடுங்கன்றாங்க. இவர் வந்து எனக்கு 50% போனா கொடுத்தா போறன்றாரு. அப்போ மாநில உரிமையை விட்டு கொடுப்பது யார்? வணக்கம் நேயர்களே. இந்தியாவிற்கான பட்ஜெட்டை திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அளித்திருக்கிறார்கள். அதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விவாதத்தில் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் திரு வி சுப்பிரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவகுமார் சார். இந்த பட்ஜெட்டோட முக்கியமான பாயிண்ட்ஸை முதல்ல நீங்க எடுத்து சொல்றீங்களா நேயர்களுக்காக? அப்புறம் நம்ம விவாதத்துல இறங்குவோம். அதாவது இந்த பட்ஜெட் வந்து ஒரு முற்றிலும் மாறுபட்ட பட்ஜெட். கடந்த ஒரு 20-25 வருடங்களாக வந்து பட்ஜெட்டை வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். அது கார்பரேட்ல ஒர்க் பண்ணும்போதும் சரி, அதை விட்டுட்டு வந்துட்டு நம்ம வந்து தனியாக ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் சரி, இல்லை மீடியாக்கள் இருக்கும்போதும் வந்து நிறைய பட்ஜெட்டை வந்து நம்ம உன்னிப்பாக பார்த்துருக்கோம். அதில் என்னென்ன இது முக்கிய அம்சங்கள் இருக்குலாம் பார்த்து அணுகி பேசும்போது இந்த பட்ஜெட் அதில் முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா இந்த பட்ஜெட் வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கிய பட்ஜெட். எப்பவுமே வந்து இப்போ வந்து இந்தியா வந்து இப்போ 4வது பொருளாதாரமாக இருக்கும்போது அடுத்த கட்டத்துக்கு, அதுவும் இன்னைக்கு இருக்கிற ஒரு அசாதாரண சூழ்நிலையில எதை பண்ணினா எப்படி வந்து இந்த வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும். இப்போ இந்த 7.5% வளர்ச்சி சொல்றோம். 7.2% ஜிடிபி நம்ம வந்து கன்சிஸ்டண்டா அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிற வளர்ச்சி, இது வந்து உலகத்துல எந்த ஒரு பொருளாதாரமே வந்து அச்சீவ் பண்ணாத வளர்ச்சி. கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை தக்க வைப்பதற்கு என்ன நமக்கு வந்து ஒரு உந்து சக்தி வேண்டும். ஸோ அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பை கவர்மெண்ட் இட் செல்ஃப். அரசாங்கமே வந்து முன்னின்று ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போனா அதை வந்து உபயோகப்படுத்துவதற்காக ஒரு வெளிநாடுகளில் இருந்தோ வெளி மாநிலங்களில் இருந்தோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இன்னொரு மாநில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போக ஆரம்பிக்கும். அப்போ அந்த சுழற்சி ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ எக்கனாமிக்ல வந்து அந்த பொருளாதார சுழற்சி தான் மிக முக்கியமான சுழற்சின்னு சொல்லுவாங்க. அதுவும் நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது, நம்ம ₹1 இன்னைக்கு வந்து முதலீடு செய்தால் அது ₹3 வந்து ஜிடிபியாக வளர்ந்து வரும் அப்படின்வாங்க. அதுல வந்து மிகப்பெரிய நம்பிக்கை. ஏன்னா முற்காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம எதை இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த பணம் வந்து கரெக்டான அந்த ப்ராஜெக்ட்டுக்கு போச்சா, இல்லை நீங்க ஒரு மானியம் கொடுக்குறீங்க, சப்சிடி கொடுக்குறீங்க, அது யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவங்க கொடுத்தவங்களுக்கு போயிட்டு அது சேர்ந்துருக்கான்றதை வந்து ட்ராக் பண்றதுக்குலாம் வந்து முற்காலத்துல வந்து அது மாதிரியான சிஸ்டம் இல்லை. அதனாலேயே வந்து நீங்க ₹1 மானியம் கொடுத்தீங்கன்னா 85 காசு வந்து இடைத்தரகர்களால வந்து லீக்கேஜ் பண்ணப்பட்டது, எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அடைச்சி, ஸோ ஆதார் லிங்க்டு ஜாம் அக்கௌண்ட், ஜன்தன் ஆதார் மொபைல் லிங்க்டு ஆதார் அக்கௌண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கொண்டு போய் நீங்க ஒரு திட்டத்தை கொண்டு போனீங்கன்னா அது மக்களுக்கு நேரடியாக போகிறது. அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணுகின்ற பணங்கள் வந்து நேரடியாக வந்து அந்தந்த மாநிலங்கள்ல வந்து எந்தெந்த இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ 12.2 lakh crore அதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு மைல் ஸ்டோனாக இந்த பட்ஜெட்ல பார்க்கப்படுகிறது. அதாவது ஸ்டார் பேட்ஸ்மேன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டார் பேட்ஸ்மேன் ஆஃப் தி பட்ஜெட் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா 12.2 lakh crore இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. போன வருஷம் 11 லட்சம் கோடிகள் இருந்தது. இதுல மிக முக்கியமா என்ன கவனிக்கணும்னா, நிறைய ஒரு எதிர் சிந்தாந்தத்தில் இருக்கிறவங்க பாராட்டுகின்ற ஒரு முக்கிய அம்சம் பார்த்தீங்கன்னா 12.2 லட்சம் கோடி ரூபாய்களுக்கு தேவையான கடன் வெறும் 11.7 லட்சம் கோடி தான் வாங்குறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான கட்டமைப்புகளுக்கு தேவையான பணத்தை வந்து வெறும் நம்ம கடனா வாங்கிட்டு மற்ற ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து ரெவென்யூ இன்கம் மூலமாகவே வந்து மீட் பண்ண முடிகிறது அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து இந்த மத்திய அரசாங்கத்தோட பட்ஜெட் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கு. இதை வந்து மிக முக்கியமான வரவேற்பை பார்க்குறோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆரோக்கியத்துக்கு, வெல்னஸ்க்கு வந்து அனைத்து நாடுகளும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா வெல்னஸ்க்கு முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால தான் வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே, இன்டர்நேஷ்னல் பீஸ் டே, வேர்ல்டு மெடிடேஷன் டே, இது மாதிரிலாம் உலகமாக கொண்டாடிட்டு இருக்கோம். நீங்க பணம் சம்பாதிச்சிடலாம், ஆனா உங்களோட ஆரோக்கியம் போயிடுச்சுன்னா வந்து அதை மீண்டும் சம்பாதிக்க முடியாது. அதற்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்ல. மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷின் மூலமாக 3 எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், ஆல் இண்டியா மெடிக்கல் சயின்ஸ், குறிப்பாக ஆயுர்வேதாக்கு, ஏன்னா ஆயுர்வேதா இது மாதிரியான பழங்கால மருத்துவ முறைகளுக்கு வந்து தாயகம் வந்து இந்தியா, குறிப்பா தமிழகம். ஸோ ஆயுர்வேதா எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் 3 தொடங்க போறாங்க.
ஓகேங்களா? அது தாண்டி ஒரு 5 ரீஜனல் ஹப்ஸ் 5 ரீஜனல் ஹப்ஸ் ஃபார் தி அதே மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்ல வந்து மற்ற பழங்கால மருத்துவ முறைகள். ஆயுஷ்ன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. இந்த 5 முறைகளுக்கு அங்கங்க வந்து 5 ரீஜனல் ஹப்ஸ்ல வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் தொடங்க போறாங்க. இன்டகிரேட்டடா தொடங்க போறாங்க. ஸோ அதன் மூலமாக ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்வை, ஆரோக்கியமான மருத்துவ ஒரு முறையை வந்து மக்களுக்கு குடுக்கறதுக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். அத தாண்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2,50,000 மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இது மூலமா வரப்போகுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 1,00,000 பேர் வந்து இந்த ஹெல்த் ரிலேட்டடா வந்து இருக்கிற ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அவங்கள வந்து ட்ரெயின் பண்ண போறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1,50,000 நர்சஸ் இருக்காங்க இல்லைங்களா, பேராமெடிக்கல் ஸ்டாஃப் சொல்ல பார்த்தீங்களா, அவர்களுக்கு இந்த மைண்ட் பாடி வெல்னஸ் அதை எப்படி மேனேஜ் பண்றது, அதற்குண்டான ட்ரைனிங்கை கொடுப்பதற்கான ஒரு 1,50,000 பேராமெடிக்கல் ஸ்டாஃபையும் வந்து சப்போர்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா, ஃபாரின்லேருந்து மெடிக்கல் டூரிசம் வர ஆரம்பிக்கும். அதாவது ஃபாரின்லேருந்து வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்காக, இங்கே வந்து ரீஜுவனேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்காக மெடிக்கல் டூரிசம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். மெடிக்கல் டூரிசம் டெவலப் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் நமக்கு வர ஆரம்பிக்கும், எஃப்டிஐ வர ஆரம்பிக்கும். ப்ளஸ் அந்த மெடிக்கல் டூரிசம்ல வர்றவங்க வந்து தங்குவதற்கான ஹோட்டல், அதற்குண்டான லாட்ஜிங், போர்டிங், அதை சுற்றி இருக்கிற அனைத்து நிறுவனங்கள் இருக்கு பார்த்தீங்க, சப்போர்ட்டிங் மெக்கானிசம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வரும். அதன் மூலமாக பொருளாதாரம் பெருக ஆரம்பிக்கும். இது 2 தான் நான் வந்து மிகப்பெரிய ஒரு 2 கண்களாக இந்த மத்திய அரசாங்கத்தோட பட்ஜெட்ல முதல் கருத்தா பார்க்கிறேன். சார், அதே சமயத்துல இப்ப வேலை வாய்ப்பில்லாத இளைஞர்கள், அப்புறம் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார்ல ஏற்பட்டிருக்க ஒரு விதமான தேக்க நிலை, அப்புறம் கிராமப்புற மக்களோட வாழ்வு மேம்படுறதுக்கான முயற்சிகள், அப்புறம் வந்து முதலீட்டாளர்கள் வந்து தன்னுடைய முதலீட்டிலேருந்து பின்வாங்குறது, இது மாரி விஷயங்கள் எல்லாம் இந்த பட்ஜெட் வந்து அட்ரஸ் பண்ணுதா? இல்லாட்டி ஏன்னா இந்த மாரி உண்மையான ப்ராப்ளங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பட்ஜெட் வந்து ஒரு மாரி பிளைண்டா இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூட எடுத்து வைக்கிறாரு. அத பற்றி உங்க கருத்து என்ன? இல்ல, எதிர்க்கட்சிகள் வந்து நீங்க எப்பவுமே வந்து எக்கனாமிக் சர்வே அண்ட் பட்ஜெட்டை வந்து இரண்டும் இணைத்து படிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். ஸோ வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேலை வாய்ப்பு இன்னைக்கு கொடுக்குற இண்டஸ்ட்ரீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள். அங்கதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 கோடி பேருக்கு மேல வந்து ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கின்ற ஒரு துறையாக எம்எஸ்எம்இ இருக்கிறாங்க. ஸோ அந்த எம்எஸ்எம்இல இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எம்எஸ்எம்இக்கு வந்து நம்ம வருடம் வந்து எமர்ஜென்சி கிரெடிட் கேரண்டி லைன் ஸ்கீம் மூலமாக கடன்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதை தாண்டி அவங்க நிறுவனத்தை வந்து நடத்துவதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கோச்சிங், ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டிங் வந்து அவங்களால வந்து யார்ட்டையும் போய் கேட்க முடியல இந்த காலகட்டத்தில். ஏன்னா வந்து இருக்கிற சார்ட் அக்கௌண்டன்டாக இருக்கட்டும், இல்லை கம்பெனி செக்ரட்டரி, காஸ்ட் அக்கௌண்டன்ஸோட அவங்களோட கன்சல்டிங் ஃபீ வந்து அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்றது வந்து ஒரு குறையாவே இருக்கு. அதை அட்ரஸ் பண்ணும் விதமாக இந்த பட்ஜெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 3 அமைப்புகள் சொன்ன பார்த்தீங்க இல்லையா, அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, இந்த 3 அமைப்புகளையும் வந்து ஒரு சேர இணைத்து டியர் 2 அண்ட் டியர் 3 சிட்டிஸ். டியர் 1ல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு வந்து கன்சல்டிங் வாங்கிக்க முடியும். ஆனால் டியர் 2, டியர் 3ல அவர்களுக்கு அலுவலகமே இருக்காது இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டியர் 2, டியர் 3 சிட்டியை வந்து அரசாங்கமே வந்து ஒரு முன்னின்று எடுத்து இந்த 3 ப்ரொஃபஷனல் பாடிஸோட ஒரு எம்ஓயு வந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர்கள் வந்து இந்த எம்எஸ்எம்இ குழுக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஆர்கனைசேஷன், அசோசியேஷன்ஸ் நிறைய இருப்பாங்க, ஒவ்வொரு இடத்துல அசோசியேஷன் இருப்பாங்க. அவர்கள் மூலமாக ஒரு ப்ரொஃபஷனல் கோச்சிங், ஒரு சிலபஸ் மாதிரியோ இல்லை கரிக்குலம் மாதிரியோ கொண்டு வர போறாங்க. அதன் மூலமாக அவர்கள் பிஸ்னஸை வந்து எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வது, எப்படி கம்ப்ளைன்சஸை வந்து எந்த விதமான ஒரு கேப்ஸுமே இல்லாம, ஒரு இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டிலாம் வராம எப்படி நம்ம வந்து பிஸ்னஸை நடத்துறது, அப்புறம் அந்த சிஸ்டம்ஸ் இருக்கணும் இல்லையா, உங்களுக்கு இஆர்பி, அந்த இஆர்பி சிஸ்டத்தை வந்து எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி, ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா, இது கேஷ் டு கேஷ்ன்னு சொல்லுவோம். அதாவது முதல்ல பணத்தை போடுறோம், பின்னாடி பணத்தை எடுக்கிறோம் இல்லைங்களா. அந்த கேஷ் என்னவாகும், ரா மெட்டீரியலாக மாறும். ரா மெட்டீரியல் வந்து ப்ராசஸ் ஆகி ஃபினிஷ்டு குட்ஸாக போகும். ஃபினிஷ்டு குட்ஸ் விற்றதுக்கு அப்புறம் திருப்பி கேஷ் வந்து பேங்க்குக்கு வரும். இந்த கேஷ் டு கேஷ் சைக்கிளை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதற்கு வந்து ஒரு நல்ல ஒரு இஆர்பி சிஸ்டத்தை வந்து டிசைன் பண்ணி, அதை எளிய முறையில் எளிய விலையில் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கோச்சிங்காக இருக்கட்டும், இல்லை ட்ரைனிங்காக இருக்கட்டும், அது கொடுப்பதற்கு வந்து இந்த எம்எஸ்எம்இ, அந்த மித்ரான்னு பேர், அதுக்கு அந்த ஸ்கீமுக்கு பேரே வந்து நிர்மலா சீதாராமன் சொல்லும்போது சொன்னாங்க, அவங்க எம்எஸ்எம்இ மித்ரா
மித்ரானா ஹிந்தியில வந்து நண்பன், தமிழ் நண்பன்னு பேர். ஸோ அந்த நண்பனாக இந்த 3 ப்ரொஃபஷனல் பாடிஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அது மாதிரி இருக்கு உங்களுக்கு. அது மாதிரி டெக்ஸ்டைல் பார்க் வந்து இது பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே விருதுநகர்ல டெக்ஸ்டைல் பார்க் வந்திருக்கு. அதற்குண்டான திட்டங்கள் வந்து இதுல டீடைல்டாக அறிவிக்கப்படும். 40,000 கோடி ரூபாய்கள் செமிகண்டக்டர் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து கோவிட் காலகட்டத்தில் வந்து இந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள இம்போர்ட் பண்ண முடியாம ப்ரொடக்ஷன்ல நின்று போனதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ விச் மீன்ஸ் நம்ம வந்து ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் மூலமாக செல்ஃப் சஸ்டெய்னிங்காக ஆக வேண்டும். இப்போ செமிகண்டக்டர் தான் இனிமேல் வரப்போறதுலாம் பார்த்தீங்கன்னா சிக்னலிங் வச்சு தான், சென்சாரை வச்சு தான் வந்து நிறைய பொருட்கள் தயாரிக்க போறாங்க. எல்லா பொருட்கள்லையுமே வந்து இந்த சென்சார் இருக்குது. அதுக்கு மிக முக்கியமானது செமிகண்டக்டர் சிப்ஸ். அந்த சிப்ஸ்ல வந்து நம்ம வந்து தன்னிறைவை அடைய வேண்டும் என்றால் அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு 40,000 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இது வந்து அந்த மேனுஃபேக்சரிங் துறையில. அப்புறம் பயோஃபார்மால 10,000 கோடி ரூபாய் வந்து முதலீடு பண்ண போறாங்க. பயோஃபார்மால உங்களுக்கு தெரியுங்க, லைஃப் சேவிங் ட்ரக்ஸ், அதற்குண்டான R&D கண்டுபிடிப்புகளை எப்படி வந்து துரிதப்படுத்துறது, எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்றது, அதை மாதிரிலாம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறைகளிலையும் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட இது வந்து அலோகேட் பண்ணப்பட்டிருக்கிறது. அது டீடைல்டாக வந்து ஒவ்வொரு துறையும் அவங்கவுங்களோட சப்மிஷனை கொடுக்கும்போது இது எந்தெந்த மாநிலத்துக்கு போகுது, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் போறதுன்னு தெரிய வர ஆரம்பிக்கும். சார், அதே சமயத்துல நம்ம சில விவசாய குழுக்கள் லைக் பிகேயு, அப்புறம் சில தலைவர்கள் ராகேஷ் டிக்கெட் அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து விவசாயிகளை வந்து இந்த பட்ஜெட்டை வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு நோ எம்எஸ்பின்னு சொல்ற மினிமம் இந்த கேரண்டி அவங்களுக்கு இல்ல. சப்போர்ட் பிரைஸ், சப்போர்ட் பிரைஸ் இல்ல. அப்புறம் வந்து பிஎம் கிசான் சப்போர்ட் அதுவும் இன்னடிக்குவேட்டா போதுமான அளவுக்கு இல்ல. அவங்களுக்கு வந்து ஒரு இன்புட் காஸ்ட் அவங்களுடைய பொருட்களை அவங்க ப்ரொக்யூர் பண்றதுக்கான அதுலயும் வந்து அவங்களுக்கு ரிலீஃப் இல்ல அப்படிங்கிறாங்க. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அதை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்ல வந்து அந்த மாதிரி நடைமுறை இல்லை இது வரைக்கும். அது வந்து வருஷம் அதுக்குன்னு குறிப்பிட்ட மாதங்கள் இருக்கு. அதாவது இந்த அறுவடை மாதங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இன்புட் பிரைசஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிப்பாங்க. எவ்வளவு காஸ்ட் அது கலெக்ட் பண்ணிட்டு அந்த MS சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் படி இன்புட் காஸ்ட் பிளஸ் 50% அவங்களுக்கு மார்ஜினை வைத்து 150% உண்டான மினிமம் சப்போர்ட் பிரைசஸை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 21 அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூஸ்க்கு வந்து வருடம் இந்த அரசாங்கம் கொடுத்து கொண்டு வருகிறது. ஸோ அந்த பிரைஸ் ஏற அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து MSP ஃபிக்ஸ் பண்ணப்படும். அதனால பட்ஜெட்ல வந்து இதுக்கு வந்து பெரிதாக வந்து அவங்க நிதி ஒதுக்கீடுன்றது வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்குள்ள போயிடுமே தவிர இது பெரிதாக பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்டா வருது இல்லை. ஏன்னா டிஃபைன்டு ஃபார்முலா. இப்போ நீங்க அதாவது 150 175 மாற்றணும், 200 மாற்றணும் அப்படின்ற போது தான் வந்து பெரிய அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி வரும் உங்களுக்கு. ஆனால் இந்த ஃபார்முலா வந்து இட் ஹஸ் பீன் ஒர்க்கிங் ஃபார் லாஸ்ட் 5-6 இயர்ஸ். அதனால வந்து அந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக கணிக்கப்பட்டு அவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் படி போறதுனால இதுல மிகப்பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஆனால் மக்களுக்கு அந்த மாதிரி தான் பணம் போயிட்டு இருக்கு. தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா கரும்புக்கெல்லாம் MSP வந்து அந்த பிரைஸை வந்து தமிழக அரசாங்கம் உள்வாங்கி கொண்டு அதுக்கப்புறமா இவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியில் வந்து நாங்கள் 2,500 ரூபாய் கொடுப்போம், 4,000 ரூபாய் கொடுப்போன்றாங்க. 4,000 ரூபான்றது வந்து கரும்பு ஒரு டன்னுக்கும் நெல்லுக்கு வந்து 2,500 per குவிண்டாலுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அதுல நம்ம மத்திய அரசாங்கம் என்ன MSP ஃபிக்ஸ் பண்றாங்களோ அதுல இருந்து ஒரு 3 ரூபாய் 49 காசு ஒரு கிலோக்கு கரும்புக்கு கொடுக்குறாங்க. இன்னும் அவங்க 4,000 ரூபாய் எட்டவே இல்லை. அதனால நீங்க வாக்குறுதிகளை வந்து வாய்க்கு வந்தபடி கொடுக்கலாம், பிரைஸை வந்து வாய்க்கு வந்தபடி கொடுக்கலாம். ஆனா எது சாத்தியமாகும், எது வந்து அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் ஒரே விலை போய் சேர வேண்டும் இல்லையா? ஸோ அது மாதிரி பண்றதுனால இந்த MSP வந்து கடைசி ஒரு 4-5 வருடங்களாக நல்லபடியா போயிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து விவசாயிகளை வந்து எப்படி வியாபாரிகளாக ஆக்குவது அப்படின்னு ஒரு திட்டம் வந்து ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்து விவசாயிகளை கொண்டு வந்து எல்லா விவசாயிகளும் என்ன பண்றாங்கன்னா நம்ம கையில உள்ள நிலத்தை வந்து நிலத்திலேருந்து வருகின்ற விளைச்சலை வந்து ஒரு கம்பெனி மூலமா அதை வித்து அந்த கம்பெனில வந்து பொருட்களையும் வாங்குவாங்க, இடுபொருட்களையும் ரா மெட்டீரியல்ஸ் அந்த கம்பெனில வாங்குவாங்க. ஏன்னா தனிநபரா போயிட்டு நீங்க வாங்க போனீங்கன்னா விலை வந்து அதிக விலையில இருக்கும். ஒரு 50 இல்லை 100 பேர் 200 பேர் சேர்ந்து நீங்க வாங்கும் போது வால்யூம் ஜாஸ்தியா இருக்கும் போது யூ கேன் கெட் அ குட் பிரைஸ் டிஸ்கவுண்ட் ஆன் ரா மெட்டீரியல். அதே மாதிரி நீங்க பொருட்களை விற்கும் போதும் வால்யூம் நிறைய இருக்கும், உங்களுக்கு வந்து அதை வந்து நல்ல விலையில வந்து விற்க முடியும். இல்லை ஒருத்தர் போய் வித்தாங்கன்னா அவன் வாங்குற வைக்கிற விலை தான் இருக்கும். அதனால நீங்க நெகோசியேட்டிங் பவர் போத் ஆன் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் செல்லிங் அது வந்து இந்த 10,000 ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்க வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வையில் 5 வருஷம் சொன்னாங்க. அது வந்து கிட்டத்தட்ட வந்து 8,000க்கு மேல தாண்டி போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ அதனால அதை மாதிரி ஒரு கார்பரேட் ஸ்டைலில், ஏன்னா கார்பரேட்டா நீங்க இருக்கும்போது
கிரெடிட் ஃபெசிலிட்டி அவைலபிலிட்டி உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு ஆக்சஸ் டு கிரெடிட். இப்போ ஃபார்மர்ஸ் எதுக்கு வந்து ரெண்டுத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து பியாண்ட் நேச்சுரல் கலாமிட்டிஸ் அந்த இதெல்லாம் தவிர 2 விஷயம் தான் அவங்க கஷ்டப்படுவாங்க. ஒன்று, பொருட்களை வாங்குவதற்கு கஷ்டப்படுவாங்க, நல்ல விலையில வாங்கணும். இன்னொன்று, நல்ல விலையில விற்கணும். இதை வந்து இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் மூலமாக ஆர்கனைசேஷன் மூலமாக வந்து நிவர்த்தி செய்திருக்காங்க. இன்னொன்று, ஆக்சஸ் டு கிரெடிட். அவங்களுக்கு கிரெடிட் கடன் வாங்குவதற்கு வந்து எந்த விதமான ஒரு ஆர்கனைஸ்டு, ஏன்னா நீங்கள் தனிநபராக போனீங்கன்னா அவங்க வந்து கடன் கொடுப்பதற்கு வந்து தயங்குவார்கள். நீங்கள் ஒரு ஆர்கனைஸ்டு கம்பெனியாக போகும்போது அந்த கம்பெனிக்கு பேலன்ஸ் ஷீட் இருக்கும், P&L இருக்கும், அதை வந்து ஆடிட்டர் சர்டிஃபை பண்ணுவாங்க, உங்களோட ட்ராக் ரெக்கார்ட் இருக்கும், ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ட்ராக் ரெக்கார்ட் இருக்கும்போது அந்த பணம் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் டு கிரெடிட் ஈஸியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது மாதிரி வந்து பட்ஜெட்ல மட்டுமே இல்லாமல் அன்றாடம் என்னென்ன சேஞ்சஸ் வருதோ, மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் வருதோ அதுவும் அப்பப்போ பண்ணிட்டு இருக்கிறதுனால, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மரோட இன்கம் வந்து 74,000 ரூபாய் இருந்தது. அதாவது ஒரு வருடத்திற்கு முன்னாடி வந்து யூபி அரசாங்கம் இருக்கும்போது. இப்போ அது 1,50,000 ரூபாய்க்கு மேலே தாண்டி டபுள் ஆக்கணும்னு சொன்னாங்க. டபுளாகி போய் கொண்டிருக்கிறது. 6,000 ரூபாய் நீங்க சொன்ன மாதிரி இந்த கிசான் பணங்கள் ஒரு குவார்ட்டருக்கு வந்து ஒரு 4 மாதங்களுக்கு ஒரு தடவை வந்து 2,000 ரூபாய் வந்து பட்டனை தட்டினா அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. அது வந்து அவர்கள் உரங்களை வாங்குவதற்கும் இருப்பொருட்களை வாங்குவதற்கும் உதவியாக இருக்கு. இப்ப நம்ம தொழில் முனைவர்கள் ஆங்கிள் பார்த்தோம்னா, நீங்க வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து அதிகமா நல்ல பட்ஜெட்ல அலோகேஷன் இருக்குன்னு சொன்னீங்க. இது வந்து நம்ம ஆராய்ச்சி R&D, அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்ற அதுக்கு வந்து நம்ம பட்ஜெட்ல எவ்வளவு இருக்கு? அதற்கான ஊக்கம் வந்து இருக்கா பட்ஜெட்ல? அதாவது இப்ப இந்த சிப்புன்னு சொன்ன பாத்தீங்க இல்லையா, செமிகண்டக்டர் சிப்பா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து எம்எஸ்எம்இ கொடுக்குற அந்த 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு R&Dக்கு உண்டான ஒரு பிளானாக தான் இருக்கும். ஏன்னா அதுல வந்து நீங்க செமிகண்டக்டர் கம்பெனி அரசாங்கமே தொடங்காது. ஆனால் செமிகண்டக்டரை வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிசைனாக, நல்ல ஒரு இதை சொல்றது ஒரு ப்ரொடக்டிவிட்டி இருக்கிற ஒரு செமிகண்டக்டர் சிப்பை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் வேணும் அப்படின்றத வந்து ஒரு இம்ப்ரூவ் பண்ணி ஒரு R&Dயை நடத்தி ஒரு பேட்டன்ட் கொடுப்பதற்கு உண்டான ஒரு முதலீடாக தான் இந்த 40,000 கோடியை நம்ம பார்க்குறோம். அதுவாக இருக்கட்டும், இல்லை எம்எஸ்எம்இ இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு சீட் ஃபண்டிங் மாதிரி தான். இந்த சீட் ஃபண்டிங் என்பது R&Dல தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா R&D அட்டல் இனோவேஷன் சென்டர்னு ஒரு சென்டரே இருக்கு. அட்டல் இனோவேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பள்ளிகளிலையும் வந்து எப்படி இனோவேஷனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், பள்ளிகளுக்கு ஃபண்டு பண்றாங்க. அவங்க பள்ளிகள்லயே வந்து மாணவர்களை வந்து இனோவேஷனுக்கு வந்து ஒரு தயார்படுத்துறாங்க. அதன் மூலமாக வருகின்ற ப்ராடக்ட்ஸை வந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து கான்செப்டை செல் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பள்ளிகள்லயே உங்களுக்கு வந்து இது வருது. அது மாதிரி கண்டென்ட் கிரியேஷன் R&D சொன்னா வந்து நீங்க வந்து இப்போ வந்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ரிலேட்டடா இல்லாம டெக்னாலஜி, அதாவது சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கு இன்னோவேஷன் என்ன வரும், அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் லேப். ஏன்னா இன்னைக்கு வந்து AI தான் வந்து அடுத்த இதுல வந்து ஜென்ல வந்து ஆளப் போகிறது அப்படின்ற போது கண்டென்ட் கிரியேஷன் லேபுக்கு வந்து 15,000 பள்ளிகள்ல தயார் பண்றாங்க. 500 காலேஜஸ்க்கு வந்து கண்டென்ட் கிரியேஷன் லேப் வந்து செட்டப் பண்ண போறாங்க. அப்போ இங்கிருந்து படித்து வெளியில வருகின்ற மாணவர்களுக்கு வந்து AI, ஸோ நீங்க AI மூலமாக கண்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு, அப்போ கண்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டீங்க, அப்போ வேலை வேணுமே, எனக்கு வேலை வாய்ப்பு வேணுமே, அதுக்கு ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது சப்போர்ட் பண்ணுகின்ற, கிளவுட் கம்ப்யூட்டிங்கை சப்போர்ட் பண்ணுகின்ற ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இங்கே செட்டப் பண்ணினா அவர்களுக்கு வருமான வரி விலக்கு 2047 வரைக்கும், அதாவது விக்ஷித் பாரத் 2047 சொல்றாங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் நீங்க வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்து ஃபாரின் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணினா அதுல வருகின்ற வருமானம் வந்து அவங்க இந்தியாவுக்கு தான் சப்ளை பண்ணணும். ஸோ இந்தியன் கஸ்டமர்ஸ்க்கு த்ரூ இந்தியன் ரீட்டைலர்ஸ் மூலமாக அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் அவங்க செல் பண்ணும்போது அதிலிருந்து வருகின்ற வருமானத்திற்கு முழு வரி விலக்கு 2047 வரைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கண்டென்ட் கிரியேஷன் லேபு, எம்ப்ளாயபிலிட்டி, ஸ்கில்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து இங்கே தயாரிக்கிறாங்க, உற்பத்தி பண்றாங்க, அவர்களை அப்படியே டெப்ளாய் பண்றாங்க. அங்கே கம்பெனிகள் உள்ள வருது, கம்பெனிகள் உள்ள வந்தோன்னே நம்ம சொல்றோம் இங்கே ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் உங்களுக்கு இருக்கிறாங்க, நீங்க இவர்களை உபயோகித்துக் கொள்ளலாம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா 360 டிகிரிலையும் வந்து அவங்க ட்ரைங் டு கவர் தி என்டையர் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த நெக்ஸ்ட் ஒரு 2-3 டிகேட்ஸ். சார், இப்போ நீங்க இந்த சிறப்பு அம்சங்களை வந்து அழகா எடுத்து வச்சீங்க. அப்படி இருந்தும் கூட வந்து 2 நாளா ஏன் வந்து ஒரு நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதில் தான் அதை வச்சு தான் நம்ம வந்து மக்கள் வந்து எவ்வளோ தூரம் இதை நம்புறாங்க, நம்மளுக்கு வளர்ச்சி வரப்போகிறது அப்படிங்கிறத, அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஏன் வந்து 2 நாளா வந்து கீழே விழுந்துட்டு இருக்கு? இதுல அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அதுக்கான காரணம் என்ன? அது திருப்பி எப்படி பழைய நிலைக்கு வரும்? சார், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து நேற்று பட்ஜெட் தேதி அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,500 பாயிண்ட் கீழே விழுந்தது. இன்னைக்கு நான் காலையில பார்க்கும்போது 900 பாயிண்ட்ஸ் மேலே வந்துட்டு, நேற்று வந்து 1,500 1,800 பாயிண்ட்ஸ் ஆசிலேஷன்ல இருந்து கீழே வந்து மேலே போயிட்டு.
இன்னைக்கு நான் பார்க்கும்போது காலையில் ஒரு 12 மணியாக்கில் பார்க்கும்போது ஒரு 900 பாயிண்ட்ஸ் மேலே ஏறிடுது. மெயினாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ட் ஆனதுக்கு காரணம் இட்ஸ் எமோஷனல் ரியாக்ஷன். மெயினாக வந்து இது செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அதை ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 0.1லேருந்து 0.5% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அது யார் பண்ணுவாங்க? ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய பணம் உள்ளவர்களாக தான் இருக்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு 80 கோடி மக்கள்கிட்ட போயிட்டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க யாருக்குமே தெரியாது. அவங்க வாங்கி ஷேர் வாங்கி விற்கிறது அது கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் போடுவாங்க, இல்லைன்னா எஃப்டியில் போடுவாங்க, இல்லை வீடு கடன் வச்சு வீடு வாங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அந்த அதில் முதலீடு பண்ணதுக்கும் நிறைய பணம் வேணும். ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ் வாங்கணும்னா அஃப்கோர்ஸ் ஆப்ஷன்ஸ்க்கு நிறைய பணம் வேண்டாம், ப்ரீமியம் கட்டினா போகிறோம். பட் ஃபியூச்சரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பணம் நிறைய இருக்கணும். இன்கேஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து நீங்கள் எடுக்கின்ற அந்த ஆப்ஷன் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்குண்டான நஷ்டத்தை நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது பணம் நிறைய இருந்தால் தான் இந்த டிரான்சாக்ஷன் ஈடுபட முடியும். அந்த பணம் வந்து உங்களுக்கு வந்து பெருமுதலாளிகள்கிட்ட இருக்கும், இல்லை செல்வந்தர்கள்ட்ட தான் இருக்கும். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா அவர்கள் வந்து ஜர்க்காகி எமோஷனல் ரியாக்ஷன் ஆகி அந்த மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிது. நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம்னா, சென்செக்ஸ் வந்து ஒரு 5-day டெஸ்ட் மேட்ச் மாதிரி. ஃபண்டமெண்டல் இருக்கின்ற எந்த ஸ்டாக்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஷாக்கிங் நியூஸ்க்கு வந்து ஏறாது, இறங்காது. ஸோ அப்படி ஏறி இறங்கினாலும் நம்ம வந்து ஒரு 2 அல்லது 3 மாதங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி மேலே வரும். அதனால ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் இங்கே இருக்கிற கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ், இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸையும் வந்து லிங்க் பண்ண முடியாது. ஆல்வேஸ் வந்து ஷார்ட் டேர்ம் டிசிஷன் எடுக்கிறதுனால ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது. அதை பற்றி எனக்கு தெரிஞ்சு ஒரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. குட். சார், இப்போ இந்த பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கா? ஒரு எலெக்ஷன் இயர் இப்போ இந்த வருஷம் தமிழ்நாட்டுக்கு. ஸோ ஆந்திரா மாநிலத்துக்கோ இல்லாட்டி பீகார் மாநிலத்துக்கோ எலெக்ஷன் ஏறும்போது கொடுத்த விஷயங்கள்ல ஏன் தமிழ்நாட்டுக்காக வந்து மத்திய பட்ஜெட்ல இல்லை? சார், பணம் கொடுத்தா உடனே வந்து வாக்குகளை கவருவதற்காக பணம் கொடுத்துட்டாங்க, இது வந்து மக்களை ஏமாற்றும் பட்ஜெட், ஒரு திட்டம் மட்டும் போடுவாங்க, பணம் கொடுக்க மாட்டாங்க, போன வாட்டி ஏன் கொடுக்கல அப்படின்னு பேசுவாங்க அரசியல்வாதிகள். போன வாட்டி வந்து தமிழகத்தோட பேரே இல்லை அப்படின்னாங்க. ஆனால் போன வாட்டி நம்ம இந்த மாதிரி ஒரு எடுத்து சொன்னோம். தமிழக பேர் வந்து ஒரு தமிழகத்துக்காக ஒரு 2 நெடுஞ்சாலைகள் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து தமிழகத்தை வந்து எக்கனாமிக் சர்வேல ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால சொல்லுவேன், எக்கனாமிக் சர்வேயும் நீங்கள் பார்க்கணும், பட்ஜெட்டையும் நீங்கள் பார்க்கணும். அப்புறம் போன வாட்டி வந்து தமிழில் திருக்குறள் சொன்னாங்க. திருக்குறள் சொன்னால் போருமா, எங்களுக்கு பணம் வரலைன்னாங்க. இந்த வாட்டி திருக்குறள் சொல்லலை. இந்த பாருங்க, திருக்குறளை சொல்லவே இல்லை அப்படின்னாங்க. சார், இவங்க செட் பண்ணிக்கிற நெரேட்டிவ்க்கு டான்ஸ் ஆட முடியாது. சார், அதே சமயத்துல தமிழகத்துக்கு ஃபண்ட்ஸ் ரெடியூஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன். ஸோ நீங்க கேட்ட கேள்வி தமிழகம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறதா? ஓகே. இந்தியாவில் இருக்கிற தமிழகத்தில் இருக்க சென்னைக்கு 2 ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹைதராபாத் டு சென்னை, சென்னை டு பெங்களூர், ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே வந்து புலிக்கட் லேக்குன்னு ஒன்று இருக்குது நம்ம சென்னைக்கு அருகில், ஆந்திரா சென்னை தமிழ்நாடு பார்டரில். அங்கே வந்து பறவைகள் சரணாலயம், பறவைகளை வந்து பார்ப்பதற்கான ஒரு சரணாலயம் அமைக்கப்படுகிறது. அந்த பேர்ட்ஸ் வாட்சிங் டவர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது அமைக்கப்பட போகிறது அங்கே. அதை தாண்டி கீழே தெற்கு நோக்கி போனீங்கன்னா பொதிகை மலை சாரலில் வந்து ஒரு ட்ரெக்கிங் உண்டான ஒரு செட்டப் பண்ண போகிறாங்க, டூரிசத்தை அட்ராக்ட் பண்ணுவதற்காக. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து நிறைய டூரிசம் வர ஓகே, ஒன்று ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் உள்ள வரும். ஏன்னா மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் டூரிசம் சொன்னேன் பார்த்தீங்களா, மெடிக்கல் டூரிசமில் கூட இங்கே தான் தமிழகத்தில் தான், குறிப்பாக சென்னையில் தான் நிறைய மெடிக்கல் டூரிசம் நடக்குது. ஐ திங்க் கல்கட்டாவில் இருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு அடுத்து நம்ம தமிழகத்துலையும் இருக்குது. ஸோ ஈக்குவலாக வந்து 2 பேரும் இருக்குது. சென்னையில் வந்து நான் இருக்கிறதுனால எனக்கு தெரியும் எத்தனை ஃபாரின் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே வராங்கன்றது எனக்கு தெரியும். எங்கள் வீட்டு அருகாமையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, மவுண்ட் ரோடில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கெல்லாம் வந்து மெடிக்கல் டூரிசம் வெகு வந்து ஒரு எஃபெக்டிவாக நடந்துட்டு இருக்குது. ஆந்திராவிலேருந்துலாம் கூட தமிழ்நாட்டில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து மெடிக்கல் டூரிசம் இருக்கும்போது அந்த மெடிக்கல் டூரிசத்தை வைத்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது வந்து தமிழகம்ன்ற பேர் இல்லைன்னா கூட நீங்கள் தமிழகம் உங்களுக்கு கிடைக்கும் அதில். ஏன்னா இங்கே தானே நிறைய படித்த டாக்டர்ஸ்கள் இருக்கிறாங்க, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து தமிழகம்ன்ற பேரை பார்க்காம, ஆனால் தமிழகம்ன்ற பேர் அங்கே இருக்குது, சென்னைன்ற பேர் இருக்குது, 2 ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ் கொடுக்குறாங்க, புலிக்கட் லேக் இருக்குது, பொதிகை இருக்குது, பொதிகை மலை இருக்குது. அப்புறம் வந்து எனக்கு அந்த பேர் ஞாபகம் இல்லை, ஒரு ஆராய்ச்சி
தூத்துக்குடி பக்கத்துல எங்கேயோ ஆதிச்சநல்லூர் சொல்றீங்க நினைக்கிறேன். ஆதிச்சநல்லூர் அங்க வந்து கலாச்சார மையம் வந்து அமைக்க போறாங்கன்னு சொல்றாங்க. ரைட்டுங்களா? கலாச்சாரத்துக்கு உண்டான ஒரு மையம் அங்க இருக்கும். அதுக்கு உண்டான ஆராய்ச்சிகள் நடக்க போகுதுன்றாங்க. ஸோ இது மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்ம வந்து இப்ப எம்எஸ்எம்இக்கள் தமிழகத்துல ஜாஸ்தி இருக்கிறாங்க. ஸோ எம்எஸ்எம்இகளுக்கு ஃபண்ட் ஒதுக்கினா எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு போகுமாங்க. செமிகண்டக்டர் நம்ம வந்து கோயம்புத்தூர்ல வந்து செமிகண்டக்டர் நிறுவனங்கள் இருக்கு. இங்க நம்ம இருங்காட்டுக்கோட்டை ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல வந்து ஆப்பிள் தயாரிப்பு நிறுவனம் இருக்கு. போன் தயாரிப்பு அவங்களுக்கு செமிகண்டக்டர் தேவைப்படும். ஸோ அந்த செமிகண்டக்டர்ல முதலீடு பண்ணினாங்கன்னா செமிகண்டக்டர் யூஸ் பண்ற கம்பெனிகளுக்கு போகும் இல்லையா? அனைத்து கார்களும் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழகம் வந்து ஒரு 2வது இடத்துல இருக்கு கார் மேனுஃபேக்சரிங்ல. கார்ல செமிகண்டக்டர் இல்லாம வந்து சிப் இல்லாம வந்து கார்கள் தயாரிக்கப்படுவதில்லை இன்னைக்கு. அப்போ அந்த செமிகண்டக்டர்ல பண்ண முதலீடுகள் இந்த நிறுவனங்களுக்கு வரும் இல்லையா? அது செமிகண்டக்டர் நிறுவனங்களுக்கு போகும். அந்த நிறுவனங்கள் வந்து ஒரு எஃபெக்டிவா ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டி இருக்கிற செமிகண்டக்டர் தயாரிக்கும் போது, பவர்ஃபுல்லான செமிகண்டக்டர் தயாரிக்கும் போது அதன் மூலமாக இந்த நிறுவனங்களுக்கு வரும்ல. சார் நீங்க எல்லாத்தையும் வந்து லிங்க் பண்ணி பார்க்கும்போது அனைத்து மாநிலங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பெனிஃபிட் ஆகும், அந்த ப்ராஜெக்ட்ல பெனிஃபிட் ஆகும் சொல்லுவாங்க. அது நம்ம உள்ள படிச்சு நம்ம வந்து முதல்லயே வந்து திரைக்கதை வசனம் நம்ம எழுதிடுவோம். அதாவது நீங்க வந்து எதிர்கட்சியா இருக்கிறதுனால நாளைக்கு வரப்போற பட்ஜெட் வந்து ஏமாற்றம் அளிக்கக்கூட பட்ஜெட், தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது, நிதி ஒதுக்கப்படவில்லை. இது எல்லாரோடையும் பாருங்களேன். யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு பட்ஜெட் வந்து இல்லை எனக்கு இந்த இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இவங்களோட முன்கணிப்பு தெரியும் நமக்கு எல்லாருக்குமே. ஸோ எதிர்கட்சியாக இருக்கும்போது முன்கணிப்பு என்னன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஸோ அது இப்போ தமிழக பட்ஜெட் வரப்போகுதுங்க மார்ச் மாசம். ஆமா. அப்ப சொல்லுங்க. இப்போ இதே இது எம்எஸ்எம்இக்கள் வந்து இங்க நசுக்கப்படுதுன்னுவாங்க, நிதி ஒதுக்கப்படவில்லைன்னுவாங்க. ஆனா ஒரு மாசம் கழிச்சு தமிழகம் வளர்ந்து விட்டதுன்னுவாங்க. சார் எல்லா வரி விதிக்கும் அதிகாரமும் மத்திய அரசாங்கத்துக்கு போயிடுதுன்னா மத்திய அரசாங்கத்திலிருந்து வரி வராம எப்படி தமிழகம் வளர முடியும்? அதே சமயத்துல ஸ்டாலின் சொல்றாரு மக்கள்கிட்டேருந்து பெற வரி இல்ல ஒரு 50% வந்து ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும், மாநிலத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அது பாசிபிளா? இப்ப வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த வரி வருது மாநிலங்களுக்கு? அதாவது அவர் சொல்றது வந்து டெவல்யூஷன், அதாவது 16th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு அவர் கொடுத்த ப்ரப்போசல். ஓகே, சில ஊடகங்கள் சொன்னா அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க சொன்னாங்க. ரெக்கமெண்டேஷன் அவர்களால கொடுக்க முடியாது. எந்த மாநிலங்களாலும் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியாது. they can propose. Yes. 16th finance commission அதை அலசி ஆராய்ந்து விட்டு they will recommend to the central government. Central government will accept and implement the new policy. ரைட்டுங்களா? ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 41% டெவல்யூஷனாக சென்ட்ரல்ல இருந்து டெவல்யூஷனாக அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. அந்த 41% வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் 50% உயர்த்த வேண்டும்னாரு. அருகாமையில் இருக்கிற கர்நாடகால அவர்களோட கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் 60% வேணும்னாங்க. எப்படி வந்து கூட்டணியில் இருக்கிறவங்களே முரண் பாருங்க. கர்நாடகால வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு 60% ஒன்றுன்றாங்க, மாநிலங்களுக்கு 60% கொடுங்கன்றாங்க. இவர் வந்து எனக்கு 50% போனா கொடுத்தா போறன்றாரு. அப்போ மாநில உரிமையை விட்டு கொடுப்பது யார் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். சரி, 50% கேட்டீங்களே, 50% வந்து எல்லா மாநிலங்களுக்கும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் போகின்ற பணம். தமிழகத்துக்கு எவ்வளவு வரணும்னு கேட்டீங்களா? தமிழகத்துக்கு வரும்போது காரணிகள் இருக்கு. பாப்புலேஷன் அடிப்படையில், ஃபாரஸ்ட் கவரேஜ் அடிப்படையில், அப்புறம் வந்து பாப்புலேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு உண்டான அடிப்படை, அப்புறம் வந்து டாக்ஸ் எஃபிஷியன்சிக்கு உண்டான அடிப்படை. ஸோ இது மாதிரி 5-6 காரணிகள் இருக்கு. அந்த காரணிகள்ல எதை வந்து இன்க்ளூட் பண்ணா, எதை மாற்றி அமைத்தால் தமிழகத்திற்கு அதிகமாக வரி வரும்? தமிழகத்திற்கு வந்து அந்த 41%ல 4.079% வந்து 15வது ஃபினான்ஸ் கமிஷன் படி இந்த வருஷம் வரைக்கும் கொடுக்கப்படும். இதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு என்ன ப்ரப்போசல் கொடுத்தோம்? அது 6ஆக வேண்டும், 7ஆக வேண்டும் சொன்னா நம்ம ஒத்துக்க முடியும். அதெல்லாம் கொடுக்கல அவங்க. ஆனா 16th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்த தரவுகளின் அடிப்படையில் அதை மாற்றி அமைத்து 4.097 கிட்டத்தட்ட ஒரு 0.2% வச்சுக்கோங்களேன். 0.17 0.2% வந்து உயர்ந்து இருக்குது. மார்ஜினல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து எப்படின்னா, காரணிகளின் அடிப்படையில் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் இருக்கிற மாநிலங்கள், யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கிற அந்த டேட்டா பேராமீட்டர்ஸை போட்டு அதன் மூலமாக நிதிகள் அலோகேட் செய்யப்படும். இதுல யாரும் வந்து அடுத்த மாசம் வந்து ஸ்டாலினுக்கு வந்து எனக்கு பிடிக்காது, இல்ல வந்து இதுக்கப்புறம் மே மாசம் எலெக்ஷன் நடக்கும், அதுல என்டிஏ அரசாங்கம் இங்க வந்துட்டுன்னா எடப்பாடி வந்து நம்மளோட அலையன்ஸ் பார்ட்னர்
அதனால 4.97 வந்து 5% 6 7 மாத்து எல்லாம் பண்ண முடியாது. யாராலையும் பண்ண முடியாது. ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி அப்பாயிண்டட் பை தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அவர்களுக்கு ப்ரொபோசல்ஸ் ஹவ் பீன் கிவன் பை த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அவங்க அதை கன்சல்டேட் பண்ணியிருக்காங்க. தே ஆர் கிவன் த ரெக்கமெண்டேஷன் டு தி மினிஸ்டர்ஸ் ஆர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. தே ஹவ் அப்ரூவ்ட். ஸோ இது வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு. அது நம்ம குறைகளை சொல்லலாம், ஒன்றும் அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இருக்கின்ற நிதிகளை நம்ம வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம், இங்கே நடக்கிற அந்த லீக்கேஜ் ஆஃப் ரெவின்யூ, இங்கே நடக்கின்ற அந்த ஊழல்கள், அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்றது மக்கள்கிட்ட சொன்னாங்க வச்சுக்கோங்களேன். அப்புறமா நம்ம இந்த டெவல்யூஷனை வந்து எவ்வளோ உயர்த்த சொல்ல வேண்டும்னு கேட்கலாம். வெரி குட். நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். அதுபோல என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஆதரவு தாருங்கள். மிக்க நன்றி. நன்றி சார். வணக்கம் நன்றி. சார். நன்றி.